மாட்டியா? உண்மையா? என்ன யாருமே தெரியா? நான் ஆம்பளடா. வரமாட்டியா? பையன் கரெக்ட் பிள்ளை கட்டிடுத்தான் வருவான். இறங்கி நவுத்து வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு நான் இறந்து விடுவேன். பெயர் மனோரஞ்சன். மனோ மனோ நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மனோடி ஆடி மாசம் அவன் வந்ததும் இந்த அமரபுரி நாட்டில் மன்னனாக முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னும் வரவில்லையே. சரி, அவரை விடு. பிள்ளை கட்டில 1000 சம்பளம் வாங்கி போன அவனே காணலையே. திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டிக்கணும். கேளுங்கய்யா கதையா. திருப்பதியில முருகர், அப்ப திருத்தல யாருக்கு? ஆமா, என்ன நடை உடை பாவனை எல்லாம் மாறி போயிருக்கு. நீ யானா கை இல்லுக்குதா, யானா கையா வைக்கிற அவ்வளவு வேலையா? சிச்சா தம்பா எனக்கு சில்லுனுக்குது. ஆமா,
இங்கிருந்து புறப்படும் போது நல்லா டிப்டாப்பா போனேன். நான் லாரியில் அடிப்பட்ட நாய் போல நிற்கிறா. வேலை வாங்கிக்கிறேன். இதை விட முக்கியமான வேலையா? ஆமா. என்ன வேலை? டாபர் மாமா வேலை. டாபர் மாமா வேலையா? நகத்துல மண்ணு படாத வேலையா? ஆமாதான்டா. அதனால வாங்கிக்கிறேன். டேய், எதுக்குடா நான் எல்லாம் கண்பூஜை கத்தி கிடக்க போறேன்? உடம்புடவாத வேலை, நல்ல வேலை. இன்னைக்கு அதிகமான வருமானம் தரக்கூடிய தொழில் அந்த தொழில். டாபர் மாமா வேலை. டாபர் மாமா வேலை. ஆமாங்க. யார் கொடுத்தது? கொடுத்தாங்க. கரண்ட் ஆபீஸ்ல. ஆமா, 1000 ரூபாய் பில்லுங்க. பில்லு பொறுமையா வரும். பொறுமையா வருமா? ஏண்டா எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. பில்லுலாம் கட்ட தேவை ஏத்தாலும் இதெல்லாம் பில்லே தேவையில்லை. கடாயா வைத்தியத்துல. ஏய் ஆமா சரி விடு, எப்படின்னா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னோடு வந்தாலும் என் மக பொருள் எங்கடாமா? ஐயோ எப்பா எப்பா யாரா? என் மக முருகா 1050 ரூபாய் எடுத்து போனே. ஆமா நான் பணத்தை கட்டினேன். கட்டிட்டேன். உன் பையன் பில்லு வாங்க உட்காந்துக்கிறான். ஏய் என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மண்ண. அவனை போய் பில்லு வாங்கிட்டு இருக்கியா? ஐயோ என் மகன் யாரு? தங்க கம்பிடா, தங்க கம்பி. தங்கத்தை தாங்க உரிக்கிங்கிறான். உருக்குறாங்களா? ஏய் அவன் பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. மண்ணை பேசி ஆரம்பிச்சுட்டான் பையன். என்ன சொல்றேன்? நான் வானா வானான்னு என்னது பில்லே வானா வாடான்னு கூப்பிட்டேன். அவர் மிஷின் உள்ள தலை மாட்டிக்கலையா? அடி மாச கத்து பயமா இருக்குடா. உனது மகன் என் நாட்டு இளவரசர் இளவரசர் வடதிசை சென்று விட்டார். என் மகன் வடத்தை சென்று விட்டானா? அட பாவி, அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை? தாசிக்கள் வாழக்கூடிய இடமாடா. அங்கு சென்றவர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே. சிரிக்காதீங்க ஐயா. என் மகனை நினைச்சு நான் சிரிக்கிறேனா? வாங்கின ஓதில நீ சிரிக்கவே அழகான கூட தெரியல. வாங்க. ஆமா 1090 விளக்கு என்னதான்? முதல்ல கட்டுந்தே நான் தாங்க. நீ அங்கதான் போயிட்டியா? வட திசையிலே தாசி வீட்டுல போய் மாட்டிக்கிறேன். என் மகனை அங்கிருந்து காப்பாற்றணும். ஐயோ வணக்கம். அங்கிருந்து விடலாம். போனாலும் போறான். என் பணத்தை எப்படின்னா ஓடு 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 ஓடு.
பணம் கட்டுறது நானும் எவ்வளோ படத்தை பார்த்துக்கிறான். டேய், டேய், டேய். என் மகன் எப்படி அப்படி மாறினா? டேய், பேசுறது நேரம் இல்லை. போடா, தட்டு. எப்படியா மேடம்? எதுவும் தட்டு. அம்மா கலகக்காரன் நாய்ங்களாம். பணம் கட்ட நானா கலகக்காரன்? டேய், என்ன பேசுறா? எது வாடா? இருக்கவே வீட்டுல வந்து இது பதம் மாடி இருக்குது. எங்கன்னா நிக்குதாடா எங்கன்னா இதுனா வாங்கி வந்தா. என் நான் வாங்கியாச்சுங்க. அதை நீ தான் செஞ்சு விடும். வாடா. எது வாடா? ஏய் மனோ என்னமா நடக்குது? எங்க பூஜை போட்டுக்கிறேன்ப்பா. யாரும் வராதீங்களா? பாதி காவு வாங்கிட்டு வர மாதிரி அப்பா. லிங்க பூஜை. மாறா தொகை லிங்க பூஜையா? ஆ உள்ள லிங்க பூஜை நடக்குதான். எங்க? வா கொஞ்சம் பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிடு. என்னங்க அந்த ஊதுவத்தி எடுத்து நீங்க காட்டிட்டு சொல்ல கூடாதா? அங்க என்ன சோறு போறது வாயை பாய்ச்சிரு. டேய், டேய். டேய், என்னடா பேச்சு? ஒதுடா. எது ஒது? தேவையா ஒன்று எது ஒதுடா? கண்டால கண்டால அம்மா வரல. அம்மால பாடி கொட்டோடு வந்துக்கிறேன். எந்த கட்டணம் வச்சுக்கிறேன். எந்த கட்டணம் அர்த்தம் கொடுக்கணும்? என் நாட்டு இளவரசர். இளவரசர். அவங்க அப்பா என் நாட்டு அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டார். ஐயோ ஒரு ஆபரேஷன் பண்ணி ஐயோ. நீ தனியா இருக்கு. சாவி சாவி அது நான் ஒரு நாளைக்கு புட்டேன். டேய் இங்க பாருடா. நான் புள்ளி விட அப்ப நல்லா தாங்கறாரு. அதெல்லாம் சாவச்சிரு. ஐயோ அப்படியே ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறேன். ஏன்னா உள்ளக்கற தேங்க முடியாது. ஓ அப்பளே கைசாட உள்ளதான் பாக்குறேன். கைசாட போய்டியோ. யார்? கெல்ல எடுத்து அடிப்பேன். கெல்ல. ஏய் வாபி. நல்லா இருக்கற என்ன செய்வாரா? யார் பகல வந்தா அதெல்லாம் நினைச்சிட்டா வந்தா. இதெல்லாம் பகல என்ன உன மாட்டிக்கிட்டே பணம் கட்டாதவெல்லாம் வரணும். நான் எப்ப வரது? நீ கேட்ல உனக்கு கேட் நான் ஆட்டம். பணம் கட்டினவன் கேட்டுட்டே வரா உட்காருங்க. வலது விடுதலை வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுறீங்களா? ஆரிஸ் பரோட குங்குமம் நேரத்துல லெஃப்ட் கிரேப் ஐஸ் இட்லி எல்லாம் சாப்பிடு. பையா என்ன சொல்றான்? நான் சொன்னமா உள்ளமா. உம்மால மூணாவது கரண்ட் பில்ல கட்ட ஆளு வந்தாரு. என்ன பால் குடிக்க கூப்பிடுறடா. நான் பால் மருந்து எத்தனை வருஷம் ஆகுது. நான் பால் குடிக்க போறேன்டா. ஏய் அதாவது போடுங்க. நான் நிக்க மாட்டேன். என்னடா பாரு? அம்மா வாங்க மாமா வாங்க. எப்ப வந்தீங்க சொல்லுங்க. வாங்க மாமா. சும்மா வாங்க மாமா. வாங்க மாமா வாங்க. எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா. வாங்க மாமா வாங்க. நான் இவனுக்கு மாமா. நான் உனக்கு மாமா. நான் அப்படியே மாமனா நான் இல்லங்க. நான் தாங்க 1050 ரூபாய் கட்டின டாபர் மாமா. ஏய் உன்னோட என்ன பேச்சு? என் மகனை பார்க்கணும். அவனோட பேசணும். யாரு? என் மகனை மீறி யாரையுமே பார்க்க முடியாது. லாக்கு 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 போட்டு வச்சிருக்கேன். பொலிட்டரி சுத்தம். தபார் என்ன? நாடு நகரெல்லாம் அவங்க அப்பா பேர் மேல இருக்குது. இருக்குது. பேச விட்டாதான் உன் பேர் மேல மாறும். நான் சொல்ற மாதிரி கேளு. நான் பண்றது பேச சொல்லு. சொல்லிட்டா? நான் அப்பா வந்துக்கிறான்னு சொல்லு அவனால. தானே? ஐயோ ரிஜிஸ்டர் பண்ணி குத்துருவாங்களா? பணம் கட்டிக்கிறேன்னு நான் என்ன கேதியோ என்னங்க? வாங்க. மனோ நீ எங்க இருக்கிற மனோ?
சாப்பிடலாம் இதுதான் மிர்லி 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 மிர்லின்னு ஓடாதியா இங்க ஓடாதா யாம் தியான போச்சுக்கு ஜேல் அடிக்குதுதான் காலை விட்டு காலிக்கணும் தேவடியா இந்த ஓடித மிர்லி மிர்லி ஓடாதா ஓடாதா எந்த வெச்சுக்கணும் ஓடாதியா பையா மிர்லி சொல்பாரட்ல ஆம்பளை யார் பொம்பளை யார் தெரியுதே பையாடே தபற நான் ஆம்பளைடா கரவடா வண்டியில பூ வெச்சுக்கினே என்ன கட்ட பூ வேணும் முண்டைக்கிட்ட பூ எப்படியா பண்ண வேலை என்ன பூ தேவடியா இருக்கு புள்ள பத்துக்கறான் பார் புள்ள அம்மா பணமாத்திர யாரா மாதிரி யாரா நீ அம்மா யார் வந்திருக்கா? என்ன உட்கார்ந்திருக்காருங்க ஐயோ எங்க அப்பாவா? ஆமா அவரு எங்க வந்தாரு? ஷிஃப்ட் மாத்தலான்னு மாத்தலாம் அப்பா நீங்க ஏய், எப்ப இங்க நீ வர தகுமாடா. நீ யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னன். இங்க வர தகுமா? அவன் யாரு? அவர் தாச்சு, அவர் வேச்சு, அவர் பாருங்க என் வாய் தாச்சு சொல்லலாமா யாரை பார்த்து ஆமாண்டா, அவன் தாச்சுதான். தாசி குடும்பத்தின் குத்து விளக்கு ஐயோ குத்துடா அரா அரா உன் பொண்டாட்டி குடும்பத்தின் குத்து விளக்கடா குத்து விளக்கு எத்தனை பேர் இது போய் குத்தி காண்டாங்க சும்மா கிடையாதுங்க தேமில கலக வச்சு புடிங்கோ ஏன் போன போட்டு மாட்டேன் நான் உங்களை சத்தியமா விட்டு சொல்ல போய் சொல்லுவேன் தப்பா போறேன் அதை சொல்லு சொல்லாம போ ஏண்டா நான் சொல்றதை கேட்றா. என்ன ஒரு இன்சவாய் அவரை கடிக்க போறோம் ஏன்டி ஏய் நீ அது வேணாம் என்ன என்ன நீ நினைக்கிறான் பாத்துக்கறான் பாரு புண்ணாது பொண்ணு வரல அப்போ இன்னொருத்த சொல்லிட்டு தான் போறாங்க. அப்ப லிஸ்ட் ஒண்ணு இருக்குது. ஐயோ கம்பை காசு இருக்கு அது சொல்லு ஏய், என் வார்த்தை கேட்க மாட்டா? அப்பா நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன் நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன் அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் பெண்ணா? யாருப்பா இந்த ஆண்டு அழகா இருக்கிறாங்க நாட்டியா? ஐயோ கால் எந்த ஒரு வாவு பத்தியா இன்னும் என்ன ஆம்பளையாவே நினைக்கல ஆமாப்பா ஆஞ்சி தாண்டா நான் ஏன் இந்த ஆண்டு மேலாட போடாம இருக்கிறாங்க வேண்டுதல்ப்பா எனக்கு நான் ரஞ்சிதா மேடம் அப்பா நித்யானந்தா சாமியாரு ஏய், இந்த இடம் சரிப்பட்டு வராது. என் வார்த்தை கேளு. போது நிறுத்துங்களப்பா இந்த இடத்தை விட்டு நான் வர வேண்டுமா வர்றா. ஏம்பா சொர்க்கம் அப்பா அத சொல்லியா ராஜோ யா ராஜா சலா முடியாது முடியாது. முடியாது முடியாது ஐயோ ஒரு ஐயர் அடிக்கலாமா அப்பா என் மனைவி முன்னாடி சொல்லிக்கலாம் அட சரிடா. டேய். டேய். இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நானே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா டேய். ஒரே மகன் ஒப்பத்த மகன் என்று செல்லமா வளர்த்தண்டா. பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் என்னையே கை நீட்டு அடித்து விட்டான்டா. மது போதையிலே அந்த தாசின் முகத்திலே பெற்றெடுத்த தந்தை என்று பேசிவிட்டேன். சிரிக்காதீங்க ஐயா என் மகனை கத்தி எடுத்து வெடிக்கிறோம் உணவு நான் வெயில் எடுத்துட்டு போறேன் உன் பையனை வெட்ட அது சிரிக்காத ஐயா ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்ன செல்லமா வளர்த்தனே இந்த மது போதையில பெற்றெடுத்த தந்தை என்று பாராம ஐயா என்னை எதிர்த்து பேசிவிட்டான்டா. உன் மகன் நல்லா வந்தாங்க ஆமாண்டா. இந்த பாவித்தாங்க நான் சகுனி மாதிரி இருந்தேன் வட திசை போக கூடாதுன்னு தேவடியா வீட்டுல எடுத்து போய் மாட்டிக்க நானு என் மகன் மனம் திருந்த வேண்டும், அவன் நல்லவனாக வாழ வேண்டும். அதுக்கு ஏதாவது மார்க்கம் இருந்தா சொல்லண்டா. ஐயோ தெரிஞ்சுட்டானா என் பணம் வரத்து எப்படி பணம் தான் முக்கியம். மனங்க தவமா தவம் இருந்து ஒரே மகனை பெற்றெடுத்தனே மகான் இந்நாட்டு இளவரசர் மனம் திருந்த வேண்டும் என்றார் வேண்டுமென்றால் இவரை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து என்னை பார்த்து அவனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார் இத்த விட்டுடுவான் அத்தை புடிச்சுப்பான் அப்படி என்ன உன்னை பெண்ணை பாரு. நீ போவாத பேசுறதுக்கு நேரம் இல்லை. நாடு நாடா செல்ல சற்று சீக்கிரம் விடு. ஓடி வா.
காலக்குடியில் மரகத மன்னருக்கு மகளாக பிறந்து மரகத மாலாக என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் ஆண்டு கொண்டு வருகின்றேன். இருந்தபடினும் அனுதினமும் என்னுடைய தந்தையை பார்ப்பது வழக்கம் அல்லவா? அப்பா மரகதம் என்ற மத்திய வளர்த்தி ஆற்று அருளார் சிற்றென்பத்தில் ஈடுபட்டு எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு அழகான ஆட்புறதை விளக்குவதை நடத்தி ஆனால் அம்மனுடைய அருளால் அறிவிலும் ஆற்றலிலும் பண்பிலும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவளாக எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு மரகத மாலா என்று பெயர் சூட்டி 3 மாதம் முடிஞ்சாக இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி நோய்வாய் பற்றி இறைவனடியை போய் சேர்ந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாயாகி தந்தையாகி ஊற்று நண்பனாக இருந்து அவளை வளர்த்து ஆளாக்கி வைத்தேன். கண்டிப்புறம் நீங்கி மங்கை புறந்து வைக்கிறார். என்னுடைய மகள் மரகத மாலா அவளுக்கு திருமணம் செய்து முடித்து விட்டார். என்னுடைய கவலை தீரும். மகளை பார்க்கலாம். மகளே
ஆரோக்கிய உடலோடு வாழ்க வாழ்க வாழ்க. மகளே, வார்த்தைக்கு வார்த்தை அன்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறம்மா. ஆனா அப்பா உனக்கு ஒரு சங்கடமா தெரியுது. காரணம் என்ன தெரியுமா? அரச செந்தாமரை போட்டிருக்க வேண்டி உன்னுடைய முகமானது இன்று வாடி கிடைக்கிறது. என்னம்மா அப்பா மேல கோவமா? இங்க பாருங்கப்பா, இனி முதல் கொண்டு நான் பாடசாலைக்கு என்னம்மா அப்பா, என்னுடன் படிக்கும் மாணவர்கள் தோழிகளும் இந்த மரகத மாலையை பார்த்து நகைக்கிறாங்க. எனக்கு இந்த மாலையை பிடிக்கல. இந்த மாலையை நான் கட்டதான் எனக்கு பிடிக்கலப்பா. இந்த மாலை பிடிக்கல. இல்லம்மா அப்பா அன்பா போட்ட மாலைமா மகளே. கூட பிடிக்கிற பிள்ளைகள்லாம் வயசானவங்க தான் மாலை போட்டுக்குவாங்க. அறியாத பொண்ணு புள்ளி மாலை போட சொல்லி விளையாட வேண்டிய பருவம். இந்த நேரத்தில் இந்த மரகத மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாம் தேடி செய்யலாம செய்வாங்க. விளையாட்டுத்தனமா குழந்தைங்க பேர் விளையாடுவாங்க. அதுக்காக மாலை கழிக்கலாமா? ஐயா, இன்று மாலை கழிக்க உடனே அப்பா மனசு பதறி போச்சுமா. அப்பா மனசு பதறி போச்சு. இனி அந்த பதற்றம் எனக்கு வரக்கூடாது. ஆகினாலே உன்னுடைய வாழ்க்கை வாழ்வோம். சாவர நிலைமையா இருந்தாலும் சரி, இந்த மரகத மாலை எக்காலத்தை கொண்டும் நான் கழித்து விட்ட கைட்ட மாட்டேன். அப்பா எனக்கு சத்தியம் பண்ணு. அவ்வளவுதானே? இதற்கு மேற்பட்டு மாலையை கட்டவே மாட்டேன். சத்தியம். அது போதுமா? இப்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சந்தோஷம் எனக்கு தேவை. என்னப்பா? கண்டி பரவணிங்க மங்கை பருவானது. ஆமா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குள்ள பாக்கணுமா? வாய விடுங்கப்பா. எப்பொழுது பேச்சு எடுத்தாலும் திருமணம் சொல்றீங்க. எனக்கு திருமணமே பிடிக்கல. எனக்கு திருமணமே வேண்டாம். ராஜா, நீ வேண்டாம்னு சொல்றேன். அப்பா எத்தனை கோட்டை கட்டி வச்சிருக்கு தெரியுமா? உன்னுடைய பிஞ்சு வயிற்றில் அழகான ஒரு குழந்தை பிறக்கணும். அது அடியெடுத்து நடக்கும் பொழுது அந்த நடக்கிற காட்சியை ஓடி போய் அதை வாரி அடித்து முத்தம் கொடுக்கணும். தாத்தா மார்பல் அந்த பிஞ்சு காலால உதைக்கணும். அந்த காலை பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படியா? எவ்வளவு ஆசை இருக்கா? இங்க பாருங்கப்பா, பிறந்த நாள் முதலாக உங்களுடைய வார்த்தைக்கு எப்போதுமே மறுப்பு தெரிவித்ததே கிடையாது. அப்படி என்றால் உங்களுடைய விருப்பப்படி எனக்கு திருமணம் நடக்கட்டும். அப்படியாகட்டுமா? போயிட்டு போய் எடுத்துருப்போம். ஏ அன்பி, ஐயோ ஐயா, ஓடிடா என் மகள் கழுத்தில் இருக்கிறது அந்த மரகத மாலை. நான் போட்ட மாலை இல்லப்பா. நீங்க போட்டது இல்ல. அவள் பிறக்கும் பொழுதே அந்த மரகத மாலை அவள் கழுத்தோடு பிறந்த மாலை. அப்பா, பிறந்த மாலை. உண்மையா? எனக்கு சந்தேகம் வந்து வேதியை கேட்டேன். இந்த மரகத மாலை அம்மன் கொடுத்த மாலை. உன் மகள் கழுத்திலே இருக்கு வரை அவளுக்கு எந்த ஆபத்து வராது. ஆபத்து என்பதே கிடையாது. அவள் கழுத்து விட்டது மார்பாலை கழித்து விட்டார். உண்மையா? இந்த உண்மை என் மகளுக்கு கூட தெரியாம இவ்வளவு நாளா பாதுகாப்பா. உண்மைங்க. ஆனா இன்று பிள்ளைகள்லாம் விளையாட்டுத்தனமா பேசுறாங்கன்னு மலர் மாலை கழித்து துணிட்டானா? ஐயோ, ஆமாங்க, சத்தியம் வாங்கிட்டேன். சத்தியம். இனி கழிக்க மாட்டாங்க. சந்தோஷமான விஷயம். சந்தோஷம். என் மகளுடைய உருவப்படத்தை தரேன். அழகான ஓவியத்தை நாடு நாடா கொண்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டா அழகான மாப்பிள்ளையை பார்க்கணும். மாப்பிள்ளை பார்க்கணும். அறிவா இருக்கணும். அறிவா? பெரியவங்களை பார்த்தா பண்பா நடந்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். அடக்கமான மாப்பிள்ளையா இருக்கணும். அட என்ன மாதிரியா பாத்துட்டு வரப்போ இவ்வளவுதானே? பார்த்தா போதும்பா. எனக்கு தானே தெரியும். போனா நாகூர் மஸ்தான் இல்ல, மோடி மஸ்தான். யாராருக்கும் மோடி நான் மோடி 1050 ரூபாய் கட்டிட்டு பதம் ஒழிஞ்சு கிடக்கிறது. நானாவது பரவாயில்ல, இந்நாட்டு இளவரசர் அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் நடத்தி வைக்கலாம் என்று பார்த்தேன். நாடு நாடா சுத்தி வரும் அந்த நாகூர்.
அதானே நம்பர் பாட்டு நான் இதனால தான் எம்ஜிஆர் செத்துட்டார் நினைக்கிறேன். நான் ஏன் பிறந்தேன் குன்றத்துக்கு போறேன். பின்னாடி கொட்டுவான் மூஞ்ச அவனி பாரு எனக்கு ஒரு மகன் பிறப்பா உங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கதா உனக்கு பையன் என்ன அழகா பாடுறா பாடுறா மறுபடி அவ்வளவு அழகா பாடுறேன் பாருங்க ஐயா. எனக்கு ஒரு மகன் பிறப்பா குழந்தை பாடுறாம்பார் அந்த பாடுறாம்பார் அதுல தான் இந்த மரகத மாலை நாடகமே அவ்வளவு அழகா பாடுறேன் அழகா பாடுற பாடு. எனக்கு ஒரு மகன் பிறப்பா எங்க போறது படியில ஒன்றையும் போறது. பொதுவாக என் மனசு தங்க ஐயா கோமலத்தா விட்டு விட்டா யாரா கோமரம் கட்டுத்தியா யாரா வந்தத வந்து வராட்டமா யாரா வரமா பேசுகின்னு யாரா நீ என்ன யாருன்னு தெரியலையா? ஏய் யாரா சொல்ற அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு நம்மள வேலை வாங்குறியே. வணக்கம் ஐயா. சொல்றா யாரா என்ன வளரீங்கடா மனுஷனுங்க நாங்க. அமரபுரி நாடு யார பாடுங்கடா இல்ல ஐயா, அமரபுரி நாடு அந்நாட்டு வாட்ச்மேன் ஐயா. ஓட ஓட எட்டம் கேவலம் வாட்ச்மேன் நான் யாரு தெரியுமா என்ன காரி துப்புறன்னா நீ பெரிய ஆளா தான் இருக்கணும். நீங்க யாரு ஐயா? மரகதபுரி நாடு அந்நாட்டு மன்னர்களா? ஐயோ அது நான் கிடையாது. இளவரசரா? அதுவும் நான் கிடையாது. அமைச்சரா? ஐயோ அதுவும் நான் கிடையாது. படைத்தளபதியா? படலாம் எதுவும் இல்லப்பா. சூர்யாவுக்கு அதுவும் கிடையாது. நீங்க யாரு தான் ஐயா? ஓ உங்களை சின்ன துறையெல்லாம் இருப்பாங்களா? பெரிய கண்ணாடி என்ன சாக்ஸ் போடாத ஷூ என்ன? நான் யாரு தெரியுமா? யாரு ஐயா? அந்நாட்டு காவல்காரன். வாட்ச்மேன் காவல்காரன். செவுல நாய் தூக்கி சரி இவரு கோவப்பட ரெண்டு பேரும் ஒரே துறையில தான் வேலை செய்யறோம். நான் அடிச்சு போடணும் இவர் புரிஞ்சு போடுவாரு. துணி இது நாகூர்ல வாங்கி கொடுத்தாங்க. பொம்பளே ஆம்பளையா மகன் இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா அந்த நோக்கம் எதிர்கால் வீக்கம். நீங்க பாரு உடனே பேசிக்கிட்டு அமரபுரி நாட்டில் இருந்து எதற்காக? எதுக்கு? என் நாட்டு இளவரசர் முரளி அவருக்கு பெண் தேடி கொண்டு வந்திருக்கிறேன். அடடே 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 பையன் தேடிட்டம்மா. நானும் இந்த விஷயமா தான் அழிஞ்சு கிடக்கிறேன். இந்த விடயமாக என்ன எங்க நாட்டு இருந்துச்சு காதல யாரும் கேட்கல. முத்து 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 இளவரசி அந்த கண்ணுட்டி கத்தி கிடக்கு தண்ணி தான் வைக்கிறாங்க. ரொம்ப நேரமா கத்தி கிடக்குது. இந்நாட்டு இளவரசி மாப்பிள்ளை தேடின்னு வரேன். மாப்பிள்ளை ஆமா நான் பெண்ணு தேடுறேன். நீ மாப்பிள்ளை தேடுறேன். தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டு கொண்டது. உண்மைதான். நீ மரகதபுரி நாடு, ஆமா நான் அமரபுரி நாடு. பொண்ணு பேரு மரகதம் மாலா. மாப்பிள்ளை பேரு மிர்லி. மிர்லியா? முரளி. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாருங்க. மாப்பிள்ளை போட்டோ இது உள்ள இருக்குது ஐயா. இது உள்ள இந்தா பொண்ணு போட்டோ இது உழுகுது. இவ்வளவு போட்டோவை எடுத்துக்க. எதுல வச்சுக்கிறேன்னு தெரியல போட்டோவை. சரி வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறுக்கிறோம். தாலி கட்ட நிச்சயதார்த்தம் செய்கிறோம். நாடு நாடாக சென்று மரகதபுரி நாடு மரகத மாலா அந்நாட்டு இளவரசி. ஆமாங்க புகைப்படம் இதுல இருக்குது. உள்ள போய் கலரலாம். பேரை கேட்கும் போது இனிமே இருக்கின்றது. பெண்ணை நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும்? வருகின்ற வெள்ளிக்கிழமை மகளிர் புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கேற்ற மங்கை அவள்தான் என்று முடிவு செய்து விட்டேன். உன்னுடைய மகனுடைய உருவப்படத்தை பார்த்துக்க மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் பெண்ணை ஒரு முறை நேரில் மகளே ராஜா வருங்கால மாமனார் வந்து
ஆச்சா உலகில் இல்லா பொருத்தம் என்ன 1050 பெண்களை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதா பாத்துக்கிறேங்க ஏன்டாடி அலையறீங்க பெண்களை பார்த்தா மோந்து பாத்து வர சொல்ல கூட எடுத்துட்டு ஓதுவாங்கண்ணே யாருப்பா அந்த பாட்டி மலையனூரே சாரங்கபாடி வந்துகிறார். ஐயா தவறா நினைக்க வேண்டாம் புள்ள நல்லா தான் இருந்தது ஒரு நாளா மென்டல் ஆகி போச்சு அப்படியே ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் ஐயா. ஒன்னில்லையே ஒன்னில்லையே வருங்கால மாமனார் அப்படிங்க நல்லா இருக்கு. என்னை வாழ்த்துங்கள் மாமா. மாமாடா மகனே நீ போய் விடுமா ஐயா ஐயா. உன்னை மகளை நேரில் பார்த்து விட்டு உன்னுடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே இதுவே நிச்சயம் இது என்னையா இல்லையா கை தவறுது. ஐயோ கை வேலை கைனு வேலை அதிகங்க நரம்பு தலைச்சாய் போச்சு ஐயா தவற நிற்க வேண்டாம் ஒரு பெரிய சம்மதம் செய்கிறோம் என்று சற்று கை நடுக்கும் கை நடுக்க வேற எதுவும் இல்லை. வாரு 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 எத்தையா தாத்தா இதுவே நிச்சயம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மகளோடு வருகிறேன். மகளோடு வருகிறேன். கால்ல அப்படி டேய், ஐயா தெரியாத காலம் வச்சுட்டேன் அதுக்கு பயங்கர அடிப்பாங்க ஐயா பெண் உடதை ஆமா, பொன் எனது பெண் உடதை பொன் எனது பெண் உடதை புன்னகை இருக்கிறது. ஆமா, ஐயா. புன்னகையோடு என் மகளை இறப்பது. சீக்கிரம் வந்துருங்க பெண்ணோட சாப்பாடு போடுது. சாம்பார் நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா தீனி மாடு இருக்கு. தீனி மாடு ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து விட்டோம் மது முதல்ல தாசி விட கெதிட்டு இருக்குதான் அவனை எப்படியா மனமலை கழித்து வருவது ஐயா பெண்ணின் முகத்தை பார்த்தாயா ஆமாடா இந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவுடன் பார்த்தா மனதில் வாழ்க்கை. மனம் திருந்தி வாழ ஆமாடா தாலி கட்டி விடுவான் உண்மைதான். தாசி இடத்தில் இருக்கக்கூடிய
ஆடியது காதத்தானே அன்று வந்தார். ஏய் சனி என்னது வந்துறீங்க ஆ? வாய் விட மாட்டீங்களே எது வந்துறீங்க ஏன் வந்தீங்க ஜவுளியா மேடம் ஏய் காரணம் இல்லாத வர மாட்டேன். காரணம் கல்யாணமா கல்யாணம் யாருடா இந்நாட்டு இளவரசருக்கு கல்யாணம். நான் இருவருக்கு திருமணம். நான் இருவருக்கு திருமணம். நான் ஆசீர்வாதம் ஒரு மாமா மாட்டுங்க வாய் சேர்த்து அவன் கிளம்பும்போது ஆ, என்ன வாய்க்கு சொல்லுடா என் தங்கம். சொல்லுடா 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 அது 50 பேர் இருவருக்கு திருமணம். ஐயா, டேய். இன்னும் அவங்கத்திலே தானே இருக்கீங்க. ஏம்மா, என் தங்கம். நீயா? ஆமா நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது வச்சுக்கோ. வந்தா இந்த மாமனாரு மாமனாரே பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ தோசைய சுத்து போடுவ. என் கையாலையோ அவரு சுத்து அதுல தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு. போய் வா திருமணம் என்று சொல்லி முடித்து விட்டார். ரெடி வரேன் பியூட்டி பார்லர் போய் வரேன் பியூட்டி பார்லர் இருக்கு அப்பா, எனக்கு மனோவுக்கு திருமணம் எந்த நாட்டுல போய் எந்த சத்தம் நாங்கள் ஊட்டிக்கு செல்ல வேண்டும். ஏய் உனக்கும் மனோவுக்கு திருமணமா? ஆமா. திருமணம் பொருள் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு எனக்கு திருமணமா? ஆமாடா. வாழ்ந்தால் மனோவோடு அவளை விட்டு நான் ஒருபோது வரமாட்டேன். அடடே, திருட போந்த பையா. சோறு துண்ணுமா வாய தோட்டமா எப்படியா ஊட கெஜின்னு இருப்பாங்க. ஒப்பம் போன அந்த காலத்துல இப்ப வரல. யாரையா? ஒன்னும் சொல்லுங்க. பொண்ணு யாரையா? கூட போகுது கேட்டு. என் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோது கேட்க எப்படி நான் கேட்பேன்? ஒரே மகன் ஒப்பத்த மகன் என்ன உன்னை செல்லமா வளர்த்தேனே. என் கண்ணுக்குள்ள பொத்து வளர்த்தேனே. கண்ணுக்குள்ள ஒண்ணு. உன் தாய் இருந்து விட்டால் அது முதல் இன்று வரை டேய், உன்னை நான் செல்லமா வளர்த்தேன்டா. ஆயாதீங்க. எனக்கு பிறகு இந்த நாட்டு ஆழ்வா என்று மனது மனக்கோட்டை கட்டினேனே. சிரிக்காதீங்க ஐயா. ஆயாதீங்க. மனக்கோட்டையா மண்கோட்டை ஆகிவிட்டது. ஏய், எப்போது என் வார்த்தை கேட்க மறுத்து விட்டாயோ அந்த மாலா கருத்த தாலி கட்டவில்லை என்றால் முடிய தந்தையை இனி நீ உயிரோடு பார்க்க முடியாது. உன் கண் முன்னே இப்போது அவனா சாவா நம்மள சாவ வச்சிருக்கோம். நான் ஏன்டா உயிரோடு வாழணும்? மாலா கருத்த தாலி கட்டவில்லை என்றால் முடிய தந்தை இந்த உயிரோடு பார்க்கவே முடியாது. அப்பா, நான் வரவில்லை என்ற இதயத்தில் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களா தந்தையை? முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவி அப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்தீர். அயல் நாடு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்தீர். இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றீர். நாட்டுக்கு வருவேன், மணமேடையில் அமர்வேன். அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். ஆனால் ஒன்று, அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவே மாட்டேன். தாலி கட்டி அடுத்த நொடியே வந்து விடுவேன். சனி எதை கண்டு ஆடுறது தெரியல கர்மா. ஏய், இந்த அமர்வு நாட்டுக்கு எத்தனையோ சட்ட திட்டத்தை நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் எனக்கு சட்டத்தை போடுறான்டா. மணவருக்கு வருவானா? கவலைப்படாதீங்க ஐயா. வருவானா? ஐயோ, தொட்டு தாலி கட்டுவானா? அந்த மாலா முகத்தை பார்க்கவே மாட்டானா? அடுத்த நிமிடமே மனம் ஃபோன் பண்ணு 997 நான் சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் எங்கடா கேட்கறேன் நீ? ஐயா சரியா மாத்தி வர மாதிரி இருக்கு. ஐயா, உன் பையன் நல்லா வந்தாங்க. ஆமாண்டா. கல்யாணம் நடக்கணும். அவன் தாலி கட்டட்டும். தாலி கட்டட்டும். மீதி வேலையை நம்ம பாத்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? அவன் வாழத்துக்கு புத்திமதி சொல்லி வாழ வைக்கணும். அதுக்கு ஓடி வா. ஐயா, வந்துட்டேயா? என்னோட வந்துட்டேன். சாப்பாடு ready பண்ணி- சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்க. சாப்பாடு உள்ள போய் ஐயா உட்காருங்கய்யா. கட்டி மேல கொட்டை
நான் ஏறி வேலை மண்ணை எடுத்து கொண்டு போய் விட்டு போறேன். ஏறி வேலை என்ன வேகமா கொட்டாங்க. ஏறி வேலை. ஆமா அவர் பேண்ட்டும், அவர் பாரு. முடியும், அவர் செயினும். டேய் இன்னும் மாலை வாடி இருக்குது படகு இருக்குது ஒரு துர்நாற்றம் வீசுது. என்னடா இது? மாலைப்பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். மாலைக்கு கஷ்டமா? எர்ரா கையா 500 ரூபாய் கொடுத்தாரு. என்னடா 500 ரூபாய் கீந்து போச்சு போடா ஏட்டேன். 500 ரூபாய் பிளாக் எல்லாம் வாயாத்தோனா? எங்க பிளாக்ல கிடைக்குது? மாலை பிளாக் கிடைக்குதா? நான் கூட வாயாத்தோம் பிளாக்ல. கிடைக்குது பிளாக்ல. மாலை கடையில விக்கிறாங்க பிளாக்ல. பிளாக்ல விக்கிறாங்க. எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையுமே பிளாக்ல வாங்கி விடாதே நீங்க. ஏய் மாலை எங்கேயுமே கிடைக்கலங்க. வரவையில இருந்து பொந்து மேல இருந்தா தானே. ஐயோ அப்ப மனமான கல்யாணத்தை முடிக்கும். ஏம்பா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். ஏம்பா, செத்து போனோம் எப்போ வருவா? செத்து போனவன் வராதவா 16 30 தேவசம் இதெல்லாம் கும்பிடு. ஒரே ஞாபகத்துக்காகப்பா. நான் கூட ஒரு ஞாபகமா கும்பிடலான்னு இருக்கிறேன். டேய் அப்பையா ஒப்ப கொத்தனாரா அம்மா சித்தாளா? சரி சரி நேரா என்ன என்ன நான் பாத்துறேன். பாராய கோழி நீ வாழ்வியோ வாத்தியே வராதா வாயில. அந்த முத்து மாரி அம்மாவை வேண்டியோ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். முத்து மாரி அம்மா எங்க இருக்கிறாங்க? அது கையெல்லாம் கலப்பிட்டு இருக்கிறாங்க. ஏழு கொண்டலவடா அம்மை கட்டரமணா கோவிந்தா கோவிந்தா தலைமாலியா வணங்குவாங்க. எனக்கு முன்ன பின்ன கும்பிட்டு பழக்கலடா. ஐயோ டேய் டேய் சின்ன குழந்தைடா. தெரியாத புத்தி கொஞ்சம் சொல்டா. சின்ன குழந்தை கல்யாணம் பண்ண போய் கொடுத்துருவாங்க கம்முனு. ஏய் மா பெண்டல பெண்கள் மனதோடு வாழ்த்த வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? இரு மனமும் ஒரு மனமாக சேர வேண்டும். நல்ல வரனை எனக்கு அமைய வேண்டும் என்று இப்படி வணங்கணும். பாருங்கள் வாழ்படிப்போம். சக்தி மசாலா எங்களிடத்தில் கலப்படம் கிடையாது. தரத்திலும் சுவையிலும் சிறந்தது. உட்காராதே காமாட்சி அம்மா விளக்க உட்காரு. சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு உட்காரு. பெண்ணே மனமெல்லாம் வந்து விட்டா. மாப்பிள வாரா மாப்பிள வாரா மாப்பிள கத்தற அப்பா வாரா பொண்ண பத்த அப்பா வாரா பொண்ணு. என்னடா பண்ணி கேட்கிறாரா? கம்பெனில ஒரு ஆம்பளை கூட விடுறதில்ல. சாம்பியன் ஜான் சீனா. ஐயா என்னையா கோடை இது? ஐயா அப்புறம் நிக்க வேண்டாம் ஐயா. குத்து போட்டு என்னப்பா சொல்ல வராரு இவரு வாய் அடக்குறாரு. கூட்டி சாப்பிட்டு வந்திருக்கா. அயல்நாட்டிலிருந்து இப்போதுதான் வந்தா. ஒரு வார பயணம். உண்ணல உறங்கல ஓய்வெடுக்கல. சற்று உடல் அயற்சி தானே வேற எதுவும் இல்லையா? பரவாயில்ல. கல்யாணம் பண்ண கத்துவாங்க.
ஐயரே செத்துட்டாரா? ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா காஞ்சிபுரம் போக சொல்ல எப்ப கொடுப்ப விக்கி எப்ப கொடுப்ப விக்கின்னா நம்மளை செத்துட்டு அதை பசிச்சுங்க. 500 ரூபாய் கொடுத்த ஐயரு செத்ததுக்கே சிரிக்கிறேன். கணக்கு வழக்கே தெரியல. அது என்ன கேஜியா ஐயா ஐயரு வேணுமே. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். இரு மனமும் ஒரு மனமாக சேர வேண்டும். திருமணம் நடக்க வேண்டும். அந்தனர்கள் வேதம் ஓத வேண்டும். ஐயரு இல்லாத கல்யாணம் நடக்காது. ராஜாவுக்கு கல்யாணம். அவசர கல்யாணம். என்ன பேசுறீங்க? ஐயரு மந்திரம் எனக்கு அது தெரியும். எப்படி தெரியும்? ஐயர் மந்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா குத்துடும். அதையா தெரியும். எப்படி தெரியும்? நான் குழந்தையா இருக்க சொல்ல எங்க அப்பா செத்துட்டாரு. தெய்வமே அப்பலாத புள்ளியானியா? எங்க அப்பா செத்துட்டாரு. நாங்க சின்ன குழந்தைங்க. எங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. அவசரத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசாதே. ஐயர் வீட்டுல உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க அம்மா வேலை பார்த்தாங்க. ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செஞ்சாங்க. அமாவாசைனா ஐயர் திதி கொடுக்க போவாரு. அப்ப ஐயர் கூடவே போவாங்க. கச்ச பேக தூக்கணும், பச்சரிசி பதார்த்தம் எல்லாம் வாங்கி அப்படியே மந்திரத்தை கத்துக்கணும். வரும்போது கத்துக்கல. ஆமாங்க ஐயா எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை பார்த்தாங்கன்னு சொன்னேன். அப்ப கூட எனக்கு சந்தேகம் வருது. என்ன ஐயா? இப்பதான் சந்தேகம் வந்து. என்ன சந்தேகம்? அந்த சந்தேகம் உண்மையை தெரியணும். ஐயரே மொபைல் வச்சுக்கிறேன். ஒரு பெத்த ஆத்தாவை சொல்றாங்க நாயமா. ஒரு மணி நேரமா மூத்திரம் பேச்சு கிடக்குறேன். எங்க அம்மா வேண்டாம். மூத்தத்துல முடிக்காத ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன வார்த்தை? ஐயர் மம்மளை வச்சுக்கிறேன். அப்ப நான் கிராசாரா பொண்ணு கொடுத்தாரு. நாயமாவது நாயபாயா உலகார பாவி பத்திரிடா. எங்க அப்பா தெய்வத்தை பார்த்து சொல்றேன். என்னப்பா அம்மா மீன் வைக்கிறவளை வச்சிருந்தாங்க. நான் எதனா சொல்லியிருப்பான். வேகமா வர ஆயிடுவேன். நான் உலகாரன் ஆயிடுவேன். உலகாரன் ஆயிடுவேன். காலகாலமா இந்த அரண்மனை வேலை செய்யறேன். பெத்த பிள்ளையாவ வளர்த்தனே. ஒரு வார்த்தை என்கிட்டயே மச்சிக்கியடா. இந்த கதையா நீ பாத்தியாயா? ஐயரா எங்க அம்மாவை வச்சிருந்தாரு. சத்தியமா கிடையாது. ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருந்தாங்க. யாருன்னா வச்சு பெரிய அமக்கலாம் விடுங்க. ஐயா விடுங்க. யாருன்னா வச்சுக்கிட்டோம். இப்ப நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும் ஐயா. மந்திரம் சொல்லவா வர கல்யாணம் அவசர கல்யாணம். தள்ளி உட்காரு. தர நின்னான எப்பா நான் ஐயருப்பா. ஐயர் நினைக்காது. ஐயர் பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் அனைவரும் வந்து விட்டார்களா? அனைவரும் வந்துட்டாங்க. ஐயர் சோத்துல இடி இடிக்குது. இவர் கூப்பிடுறாரு. அடிச்சுரா வாயு பகவான் துங்குறான். பூன் உள்ளதா எனக்கு தெரியாதுடா. நான் ஐயரா இவனை வச்சு அதுவா பூன் உள்ள பூல இருக்குதா இல்லையா? ஏன் முந்திரி கொட்டி அத்தை முத்துறான். வேற ஐயரை வச்சு பாத்துக்கோ.
நானே ஒரு கிராஸ் அவன் ஒரு கிராஸ். உண்மையா ஒத்துக்கிற சாமி நீ. காசா பணமா நானாவது மனசுல கத்த ஊருக்கு ஊர் சொல்றேன். எத்திரி பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுங்கிறான் தெரியுமா? ஓம் கிரகமாம் பொண்ணுக்கு அப்பா நீங்களா? நானேதான். மீசை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு மீசை? இதெல்லாம் பழத்தக்காரியா? ஐயோ கடவுளே. என்ன நான் காசம் கேட்டேன் நானு. கல்யாணத்தை கழிச்சு வைக்க மாட்டாங்க வைப்பாங்க. ஆ இப்ப வைக்க சொல்லணும் நானு. சரி விட ஏதோ தெரியாத எடுத்தான்ட்டேன் செருப்பு கைட்டு அடிங்க. பாதி தேங்காய் எங்க போயிருக்கோம். பாதி தேங்காய் எங்க போயிருக்கோம். 12 மணி வரைக்கும் கொட்டா போட்டிருந்தா பாதி தேங்காய் எங்க போயிருக்கோம். 12 மணி வரைக்கும் மருந்து கலந்த தாப்பாவை போட்டு சூடெல்லாம் எடுக்கிறாப்பா. ஐயோ எப்பா. பைத்தியக்கார ஐயா அவனை ஓம் மா தாலி வாங்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்துவாங்க. கயிறு இல்லாதவங்களா யாரு? கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க. தெரியாதா? ஊருக்கு முன்னாடி வச்ச கண்ணாடி போட்டுக்கணும். பாட்டு பாடுவா. ஓ நீ எல்லா கல்யாணத்துக்கு வைக்கிறீங்களா? ஐயோ இன்னும் அறியாத்துல என்ன பண்ணிட்டு கடவுளே, குடும்பத்தை கழிச்சிட்டு பண்ணி. ஏய் போய் வெடி வெடி பையன் கிளம்புறான். ஓம் ஆவாதனவேதனாம் சமர்ப்பியாமேன் மகம் மான்யம் சுபம் சூன்யம் சாங்கிரிப்பி ஜகஸ்து. ஐவே ஐவே எங்க போற அச்சடியே? முசாவே சொல்ல விட மாட்டான். அம்மா இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு ஓம் கிராமமாம் 250ஆம் கிராமமாம் மங்களமாம் டிப்பன் காசாம் 2500 ரூபாவாம் ஆக மொத்தம் 55,000 ஸ்வாஹா. யோ ஐவே நீ சொல்ற மந்திரமே எனக்கு புரியல அப்பயா. ஐயோ கடவுளே நான் சொல்ற மந்திரம் புரியல. எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கேன். எத்தனை அகில மந்திரம் சொல்றேன். சொல்றேன். நோக்கு எதனா புரியுதோ? சூத்த முடிக்கணும் சோத்த முடிச்சுவாங்க. எங்க வா இங்க வாடா. என் பிராணத்தை வாங்குறாங்க. முழுமுதற் கடவுள் நான் திருப்புறாங்க இந்த பக்கம். முழுமுதற் கடவுள் யாரு? விநாயகரா பிள்ளையாரா? ரெண்டும் ஒண்ணுதானங்க. ஆதியிலே அதெல்லாம் கலர் எங்க அப்பா நீங்க தானே? அம்மா இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா? பொண்ணு வீட்டுக்கா பையன் வீட்டுக்கா? அம்மா நீ ஒன்னே காட்டுறப்பா போய் ஆடுறவளா? எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். விநாயகர் மூத்தரம் விநாயகர் தோத்திரம் கையை பிடிங்க தலையில கொட்டுங்க. முடியாங்க என் தாலி அறந்தோ தலையில கொட்டுங்க. எங்க தள்ள கொட்டுங்க? ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதியா முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரிப்பி ஜகஸ்து. ஓம் கத்தாழ கண்ணாடு குத்தாத நீ என்ன யா உச்சி மண்டையிலே நீளவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா காக்கே போன வச்சு முடிக்க தண்டை நான் என் பிராணத்தை
இருக்குது ஒரே இரு ஆஹாஹா ஹி 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 ஓ ஏ ஹே ஹே ஐ ஓ ஓ ஓ அப்பு நக்கு ஐயா அது அந்த சின்ன பையனுக்கு தெரியும் ஐயா அப்ப வாடா சொல்றேன் எப்ப நான் என்னடா ஓ இங்க வா என்ன கல்யாணத்துல பேமெண்ட் தர மாட்டேன்னு அதுக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னன்னா என்ன நாள் ஆடி அமாவாசை அதுக்கு? இறந்தவங்க திதி கொடுக்கணும் ஓத்தா அப்ப இருக்கிறானா இருக்காங்க ஐயா இன்னும் சாவல நான் ஐயா உயிரோட இருக்கிறாங்க இப்ப தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க முடிய மொக்க ஒண்ணுமே சாவாத போய் எத்த போய் என்னம்மா ஐயம்மா அண்ணம்மா 5000 ரூபாய் வாங்கிட்டம்மா வாயில போடுவேணும்மா 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டம்மா வாயில போடுவேணும்மா சபத்தியா வாயில போடுவேணும் 5000 ரூபாய் ஐயா ஐயா ஏய் ஓ காலி யாருக்கு எங்க வந்து நேதுராஜா எங்க அப்பா சாம்பல் ஐயா நீதானே கேட்ட திதி கொடுக்கணும்னு சுடுகாட்டு சாம்பலாமா கல்யாண மண்டபத்துக்கு எடுத்தாரு பூன் உழுக்குதா வச்சுக்கிறியா ஐயோ அலா அலா ஏண்டா ஓ ஒப்பாவுக்கு தீதி கொடுக்கணுமா ஆமா ஐயா வை அழ மட்டும் கூடாது லேசா முடிச்சிடுறேன் ஐயோ அப்பா நம்மள ஒப்ப பரப்பா இப்ப நடு ரோட்ல உட்கார் ஐயா ஐயா என்ன இது பன்னீர் காலி ஆயிடுச்சுடா அதனால பன்னீர் ரோசா பன்னீர் இருக்குது எனக்கு இருக்கிற கிட்டிக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளா ஐயோ கடவுளே முட்டி போடு போட்டியா போட்ட ஐயா மோதிர வரல காட்டு இந்த ஐயா போட்டியா ஆ வாயில வை என்ன ஐயா என்னது எட்டப்பா என்னது எட்டப்பா ஐயர் ஒரு வாட்டமாக்கிற எடுத்துட்டு வாப்பா நீதானே ஐயா சொன்ன பாப்பா எட்டப்பா எட்டா நான் என்ன ஒண்ணு வாங்க முட்டி போட்டு பணிவா வாய அப்படி தெளிவா சொல்ல ஐயா வாய போடுறா யானையா அரகரா 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 என்ன அரகரா மொப்பம் பரப்பான் ஏய் ஐயா வைத்து வாயை போடுறேன்னு சொல்லிட்டா எப்படி பேசுவான் சூத்தால சொல்லணும் அது பேர் குசு அரகரா ஆ அரகரா ஆ அரகரா அல்லேலூயா கத்தரை எண்ணி பாடி மூணு சாவடிச்சு மாறி பிடிக்கும் ஓம் அரகரா அரகரா ஓம் திரஹம்பஹம்பஹ அரகரா அரகரா உங்க தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டரு ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா அவரது குமாரன் ஆகிய அரகரா ஒப்பா பேரு அரகரா ஒப்பா பேராட அரகரா ஐயா நீ வந்து சொன்ன யாண்டா யா தாலி யா தாலி யா தாலி யாண்டா ஐயா நீ தானே ஐயா சொன்ன அரகரா சொல்றேன் அப்பா பேரை சொல்றேன் அப்பா பேர் சொல்ல அரகரா சொல்றேன் விடு பையன் அப்பா பேர் முனிசாமி ஓடியாரா ஐயா என்னது முனிசாமி ஓடியாரா ஐயா உங்க தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டரு ஒப்பா பேரு முனிசாமி ஓடியாரு மண்ணு மெரிக்கிறதுக்கு செட் ஆகாது நான் என்ன இது பண்றது அம்மா பேரு மேரி மாதா என்ன பண்ணுவ பாரு மேரி மாதா உன் பேரு சப்பி நெத்த முகமது சப்பி ஐயா வாவ் நீ முஸ்லிம் ஆமா ஐயா உங்க அம்மா கிறிஸ்டியன் கிறிஸ்டியனு உங்க அப்பா ஓடியாரு உங்க தாத்தா கவுண்டரு இது என்ன கோத்திரம் தெரியல ஐயா சொல்றேன் பாரு உங்க அம்மால கோத்திரத்தை நீங்க மூத்திரம் பேச்சுக்க போற பாரு கரெக்டா கரெக்டா சொல்ல ஐயா பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய சமர்ப்பியாமே பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய சமர்ப்பியாமே ஐயா எங்க அப்பா மேல வயிட்டு போடாத ஐயா ஒப்ப உள்ள தூங்குறான்டா பலாப்பற்ற அரகரா நீ ஒரு பலாப்பற்ற சொல்றியாட்டி ஐயோ அரகரா அம்மா ஒரு டபுள் பலாப்பற்று
அரகரவா அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா மன்னர் வேஷம் ஆடக்கூடிய அரகரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா லாலாப்பேட்டை அடுத்த அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் அரகரா செத்து அரகரா அரகரா சிவலோக பதவி அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா 4ஆம் பதவி அடைய அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா பங்கும் பங்காளிகள் அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா எள்ளும் அரகரா தண்ணியும் அரகரா தர்ப்பணம் செய்து ஐயோ எங்க அப்பா நடிக்கிறாங்க அப்படியே அப்ப குளிக்கிறான் குளிக்கிறான் அந்த ஒப்ப அரகரா தண்ணியும் அரகரா தர்ப்பணம் செய்து அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா எழுந்துரு சூரியனை பாரு அரகரா சுத்து சுத்து அரகரா புண்ணிய நதிகளான அரகரா யாருங்கடா தேவையா போற தண்ணியில யாருங்கடா அரகரா புண்ணிய நதிகளான அரகரா கங்கை அரகரா சொல்கிறப்பா அரகரா கோதாவரி அரகரா 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 ஏய் ஏய் தேவடியா பசங்களா என்னடா 5 லட்சம் ரூபாய் கட்டி இட்டாச்சுட்டு என்னடா தேவச்சு கொடுக்குறீங்க கோஸ்காராய் பசங்களே அண்ணா, தேவச்சு ஏய். கொடுத்துறடா ஜாதி ஐரா தான் கட்ட மாதிரி சொல்லுங்க நீ கிராஸ் ஐரா ஐரா. ஐரா வேணா வேணா போற இது என்ன பண்றது அண்ணா வாரி மூச்சு மேல தப்பா மாலைய மாத்துப்பா ஐயா சாமி இவ்வளவு நேரம் நான் மூச்சு பாத்துக்கிறதுனால நாடகம் நல்லா இருக்குதான் நானே எடுத்தாரேன் முகத்த நேரம் போய் தைக்கிறேன் வா ஐரா அம்மா வந்திருந்தாலும் சொல்ல சொன்னீங்க எட்டு எடுத்து அரகரா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே சம்மதம் தானா ஏன் 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 என்னுயிரே ஏன் ஏன் என்னுயிரே
நீதானா சொல் சொல் என் உயிரே அப்பா எனக்கு அப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று தந்தையே தங்களிடம் நான் பலமுறை எடுத்துரைத்தேன் அப்பா என்னுடைய வார்த்தை கேட்க அவளுக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்களே தந்தையே இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்கள் அப்பா அம்மி வந்து தேர்ந்ததை பார்த்து அரசாணி வளம் வந்து இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அளவில் சாட்சியாக வைத்து அப்பா என் கழுத்தில் மாலை சுட்டி என்னுடைய கழுத்தில் திருமாங்கலத்தை சுட்டிவிட்டு என்னுடைய முகத்தை கூட பார்க்காமல் இப்பொழுது என்னை வேண்டாம் என்று விட்டு பிறந்து சென்று விட்டாரே தண்டகி இதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தீர்கள் அப்பா இப்படி என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது அப்பா அழாத மகளே அழாதம்மா ஐயா என்னையா நடக்குது இங்க என்னையா நடக்குது ஒண்ணும் புரியலையா எனக்கு ஐயா, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் ஐயா. படிப்பா இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னித்து அந்த விடுங்கள் அளவுக்கு ஐயா. என்னையா தவறு செய்தீங்க நான் தவறு செய்துட்டேன் ஐயா. என் மகன் நல்லவன் தான். அயல்நாடு சென்று பட்டணம் முடித்து இப்போதுதான் தாயக திரும்பினான் ஐயா. தாயகம் வந்ததோ இந்த அமர நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாட்டை சுற்றி வளவர சென்ற மகன் மது போதையில தாசியிலே மகனை மனம் தெரிந்து நல்லவனாக வாழ வைக்க வேண்டும் என்றால் ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். அவன் மனம் தெரிந்து நல்லவனாக வாழ்வான் என்றுதான் உடைய மகனை நான் திருமணம் செய்து வைத்தையா. ஆனால் படுபாவி இப்படி செய்வான் என்று நான் சற்று எதிர்பார்க்கவில்லை ஐயா. என மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னிச்சுட்டா எல்லாமே சரியாயிடுமா ஐயா ஒரு தந்தையா இருந்து தன் மகன் வழி தவறி போயிட்டா அவன் நல்லவனா வரணும் என்று ஒரு பெண்ணை பார்த்தது தவறுன்னு சொல்லலையா ஒரு தந்தையா இருந்து நீ சிந்தனை பண்ணிருக்கீங்க அதே நேரத்திலே ஒரு பெண்ணுடைய